அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தீமைகளும் தீர்வு தொடரிலே இன்று நாம் இன்னொரு விஷயத்தை இன்னொரு கோணத்தில் இதை பழக இருக்கின்றோம். பொதுவாக தீமை செய்பவன் அவரை ஒரு தவறான மனிதர், மது குடிக்கிறாரா, அவர் ஒரு நோயாளி என்றுதான் நாம் பார்க்கின்றோம். அது தவறு என்றுதான் பார்க்கின்றோம். ஆனால் அதை இட்டு சென்றது யார்? அதற்கு நேற்று நாம் சில அறிவுஜீவிகளை சந்திக்கும் போது அவர் சொன்னார்கள், நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அது முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், பெற்றோர்களுடைய பயிற்சி. இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அரவணைப்பதில்லை, நேரம் கொடுத்து பேசுவதில்லை. தந்தையும் தாயும் வேலைக்கு சென்று விடுகிறார்கள், இல்லை அவர்களுடைய தொழிலில் இருக்கின்றார்கள், அவருக்கு ஒரு பிஸி ஷெடியூல் இருக்கின்றது, பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துவதில்லை. நடக்கிறது என்ன? அந்த பிள்ளைகள் தங்களுடைய நேரத்தை, பொழுதுபோக்கை தவறான மனிதர்களிடம், தவறான நண்பர்களுடன் வெளிப்புறத்தில் அவர்கள் அது பழகும் பொழுது முதலிலே அந்த வெளிப்புறம், அந்த சூழல் ஒரு நன்மையாக தான் தவற்றை, தீமைகளை அறிமுகப்படுத்துகிறது. அதில் ஒரு மாணவி சொன்னார்கள், ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாணவனுக்கு ஒரு போதைப் பொருள் கொடுக்கப்படுகிறது, இதை சாப்பிட்டால் உனக்கு தூக்கம் வராது, நீ நன்றாக படிப்பாய், உனக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும், இரவு முழுவதும் படித்து நல்லா நீங்கள் விழித்திருந்து நீ உன்னுடைய பரீட்சை எழுதலாம் சொல்லும் போது அதை அவன் உட்கொள்கின்றான். அப்படிதான் நடக்கிறது. அவனுக்கு தூக்கம் வரவில்லை, உற்சாகமாக இருக்கின்றான், மறுநாள் மிக நல்ல மதிப்பெண்கள் வருகின்றான். அது ஒரு நல்ல பொருளாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. காலங்கள் சென்ற பிறகு அதற்கு அவன் அடிமையாகி விடுகின்றான். அது இல்லாமல் வாழ முடியவில்லை. இவ்வாறாக தான் தீய நண்பர்கள் மூலமாக, தீயவர்கள் மூலமாக தீமையும் ஒரு அழகாக நல்ல பெயர் சூட்டி, நல்ல அதற்கு ஒரு கவர் கொடுத்து, நல்ல டெக்கரேஷன் கொடுத்து, அலங்கரித்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த இளைஞர்கள், இவர்கள் அப்பாவிகள். இவர்களுக்கு அந்த வளரும் காலத்தில் தீமை பற்றியான முழு விளக்கம் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தீமையாக பார்க்கும்போது பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பலியாகி விடுகிறார்கள். இவருக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்களே பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தினசரி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கேட்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சனை பற்றி அவர்கள் கேட்க வேண்டும், அவர்கள் சந்திக்கின்ற அந்த சவால்களை பற்றி கேட்க வேண்டும், அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த குமுறல்களை அவர்கள் வெளிக்கொள்வதற்கு, வெளியே கொண்டு வருவதற்கு சூழலையும் வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்றால் நேரத்தையும் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் நம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். புறத்தில் இருக்கிற அநீதிகளில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்ற வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருணை காட்டுவானாக.